தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி அப்பா பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீ நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா எங்களை ஆவியானவரே அழைத்தவர் உண்மை உள்ளவர் தகப்பனே. ஆவியானவரே நீர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். இந்த காலை வேளையில தகப்பனே அப்பா ஒன்று கூடி நாங்க செபிக்க போது தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீர் இந்த இடத்துல அப்பா வாசம் பண்றீங்க, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஷபாரா தரி கலந்தரபா பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. டடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஷபாரா தரி கலந்தரபா. ஆவியானவரே இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிங்க, நீங்க தொடுங்க அப்பா அந்த இடத்துல தகப்பனே. ஆவியானவரே உங்களுடைய பிரசனம் இருக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களுடைய அப்பா ஆவியானவரே மாமிச பலவீனம் அங்க இருக்க கூடாது அப்பா. எங்க மாமிசமோ பலவீனம் உள்ளதுதான், ஆனா என் டேடி அப்பா அப்பா உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறது அப்பா. உற்சாகம் உள்ள ஆவிப்பா, உற்சாகத்தோடு நாங்க ஜெபிக்கிற காரியங்கள் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை இருக்கணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்க பரிசுத்தரே அப்பா. சோதரம் 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 தபர பரபர தரிக்கலதரபு ஷபர பரதிரிக்கலதரபா. தகப்பனே அப்பா உங்களுடைய பிரசனம் நாங்க உணரணும் இந்த காலை வேளையில தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே இந்த காலை வேளையில அப்பா நீங்க மாத்திரம் போதும்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ரபலா தரி கலந்தரப ஷரர தரி கலதரபா லிதிரி கலதர பர 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 கலதரப ஷபர பர பர பர. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா சோதரம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த காலை வேளையில நீங்க செய்த நன்மைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன்,
தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர். தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர், பூரண சுகமாக்கி நீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு, எப்படி ஆண்டவரே அப்பா சோதரம் தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, உமக்கு நாங்க நன்றி 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 நன்றி.
ஆவியானவரே அப்பா, எங்க வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, அந்த காலை வேளையில நீங்க செய்த அப்பா நன்மைகளை நினைச்சு நினைச்சு பார்த்தா தகப்பனே ஆவியானவரே அப்பா, வருஷங்கள் ஆவியானவரே ஓடிடுச்சுப்பா. நாங்க திரும்பி அப்பா நாங்க கடந்து வந்தே பாதையை பார்க்கும்போது, நாங்க திரும்பி பார்க்கும்போது அப்பா ஒவ்வொருதுலயும் அப்பா நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க. நீங்க செய்த அற்புதம் தான்ப்பா இருக்கு. நீங்க செய்த நன்மைகள் தான்ப்பா இருக்கு. ஆவியானவரே நீங்க மட்டும் இந்த வருஷங்கள்ல இல்லாம போயிருந்தீங்கன்னா தகப்பனே நாங்க இல்லாம போயிருந்திருப்போம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. ஆவியானவரே எங்களை அப்பா நிலை நிற்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. வரதரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷபரதரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே நீர் எங்க வாழ்க்கையில செய்த அதிசயங்கள் அப்பா ஆயிரம் ஆயிரமா இருக்குப்பா. ஆவியானவரே அதை நாங்க சொல்லி முடியாது, சொல்றதற்கு எங்க நாவுகள் பத்தாது தகப்பனே. ஆவியானவரே அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம். நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சபரபலதரி கலந்தரபா ஷரரதரி கலந்தரபா ஷபரபரபரதிரி கலந்தரபா. தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷபரபரபரதரி கலதரபா லிதிரி கலந்தரபா ஷபரபரபரபரபரபரபர கலதரபா ஷபரபரபரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரபலதரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஷரரதரி கலந்தரபா ஷகலதரி கலதரபா. தேவ ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியானவரே அப்பா எங்களை எடுத்து உருவாக்குங்க. குயவன் கையில இருக்கிற ஆவியானவரே களிமண் போல தகப்பனே நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்களை வணைந்து உருவாக்குங்க தகப்பனே. எங்களுக்கு ஆவியானவரே இன்ன உருவம் கொடுக்கணும், ஆவியானவரே அப்பா இன்ன ஸ்தானத்துல வைக்கணும்ன்றது தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு தான் தெரியும்பா. ஆவியானவரே அப்பா வணையும் போது தகப்பனே அப்பா உமக்கு நாங்க கீழ்ப்படியணும்பா. ஆவியானவரே நாங்க கீழ்ப்படியாவிட்டால் நீங்க நினைச்ச காரியம் ஆவியானவரே எங்கள் மூலமாக செயல்பட முடியாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீர் என்ன உருவம் எங்களுக்கு வச்சிருக்கீங்களோ தகப்பனே அப்பா இந்த சிற்பி சிற்பத்தை செதுக்குறது போல தகப்பனே நீங்க என்ன சிற்பமா எங்களை செதுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆவியானவரே நாங்க கீழ்ப்படியணும், எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கணும் உடைய கரத்துல. அப்பதான்ப்பா நீங்க எங்களுக்குரிய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும்பா. ஆவியானவரே எங்க சுய பலமோ சுய சிந்தனையோ தகப்பனே நாங்க உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஷபரதரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே ருதிரி கலந்தரபு ஷகலதரி கலதரபா லுதிரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா. பரிசுத்தமுள்ள தேவரே ஆவியானவரே அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே எங்க நாவை தொடுங்க. ஆவியானவரே நாங்க மரப்பினருக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவரே அப்பா அது அப்படியே நடக்கணும். ஆவியானவரே எரேமியாவின் நாவை தொட்டவர், ஏசையாவின் நாவை தொட்டவர் தகப்பனே. இந்த காலை வேளையில எங்க நாவுகளை தொடுங்கப்பா. ஆவியானவரே நீர் தொடும் போது அப்பா நாங்க ஜெபிக்கிற காரியம் நடக்கும். நீங்க தொடும் போது உம்முடைய வார்த்தைகள் எங்க வாயில இருந்து தீர்க்க தரிசனம் உரைப்போம் அப்பா. நீங்க தொடும் போது தகப்பனே பிறருக்கு ஆறுதலின் வார்த்தையை கொடுப்போம். ஆவியானவரே அப்பா நீங்க தொடும் போது தகப்பனே யார் யாருக்கு
கண்டிதலின் வார்த்தை தேவைப்படுதோ இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தகப்பனே அவங்க இருதயத்தை மாற்றும்படிக்காக கண்டிதலின் வார்த்தையா இருக்கும்பா. அவியானவரே அப்பா எங்க நாவை தொற்றுங்க. ஏசப்பாட்ட நம்ம கேட்கலாம், தகப்பனே எங்க நாவை தொடுங்க. சபாலா தரிக்கல் அந்த ரப ஷரர தரிக்கலை ரபா. அவியானவரே எங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுப்பா, மத்தவங்கள ஹர்ட் பண்ண கூடாதுப்பா. என் டாடி நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா வார்த்தையினால சுடுகிற அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அனுபவம் ஆவியானவரே அப்பா நாங்க பற்றுக்கோம்ப்பா தகப்பனே. அது எங்க மூலமா யாருக்கும் பற்றக்கூடாதுப்பா. நாங்க யாரையும் தகப்பனே ஆவியானவரே அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற கூடாதுப்பா. என் டாடி நீங்க உதவி செய்யுங்க இந்த காலை வேலையில தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க ஆவியானவரே எங்க வாழ்க்கையில இருக்கும் போது நாங்க வெளிப்படக்கூடாதுப்பா. எங்களுடைய அப்பா சுவாபங்கள் வெளிப்படக்கூடாதுப்பா தகப்பனே. நீர் தான் வெளிப்படணும் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே அப்பா சோதரம் 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 அப்பா. எங்க நம்பிக்கை ஃபுல்லா 100% நாங்க உங்க மேலதான்ப்பா வச்சிருக்கோம். நீங்க எடுத்து எங்களை பயன்படுத்துவீங்கப்பா. இந்த அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் எந்த வித ஆயுதங்களும் எங்களை ஆவியானவரே அணுகாது. நீங்க கூட இருங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வரம் கனமும் உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வரம் கனமும் உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஆவியானவரே எங்க புகலிடம், எங்க நம்பிக்கை எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க தான்ப்பா. நீர் மாத்திரம் போதும் எங்க வாழ்க்கையில. தகப்பனே அப்பா, எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆவியானவரே எங்களுடைய அப்பா, ஆவியானவரே கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறும். ஆவியானவரே எங்க வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகள் வரும். ஆவியானவரே அப்பா சோதரம் ஷாதாரி கலந்தரபா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ரதரி கலந்தரபு ஷபரபரபர திரிக்கலதரபா நிதிரிக்கலதரபு ஷபரபரபர திரிக்கலதரபா. ஆவியானவரே அப்பா, ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல அப்பா நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை தயவாய் ஆவியானவரே அப்பா நீங்க நினைவு கூறுங்க. நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான்ப்பா. ஆவியானவரே அப்பா, ராகேல நினைச்சீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா, நீங்க ஆவியானவர் அபாலா தரிக்கலந்தரபோ ஷாக்காரா தரிக்கலதெரபா ருதிரி கலந்தரேபோ ஷரரா தரிக்கலதெரபா. ஆவியானவரே ராகேல நினைவு கூர்ந்த கர்த்தர். ஆவியானவரே அப்பா அண்ணால நினைவு கூர்ந்த கர்த்தர். ஆவியானவரே அப்பா நீர் எங்களை நினைவு கூறுங்கப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா நினைவு கூறுங்கப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே நினைவு கூறுங்கப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எந்த காரியத்துல ஆவியானவரே நாங்க வேண்டிக் கொண்டு இருக்கிறோமோ ஆவியானவரே அந்த காரியத்தை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆசீர்வாதம் தான்ப்பா. தேவகுமாரன் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களை நினைச்சிருங்கப்பா. ஆவியானவரே அப்பா இந்த நேரத்திலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க வருகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, விவரிக்க முடியாத காரியங்கள் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. ஆவியானவரே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத ஆவியானவரே அற்புதங்களும் தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்க வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. ஆவியானவரே எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்பா. இது எப்படி ஆச்சுன்னு இப்போ நாங்க நினைக்கிறோம்ப்பா. எப்படி எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நாங்க சுவிசேஷம் சொல்ல முடியும், எப்படி அவங்க வருவாங்க, எங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது தகப்பனே அது எங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வாங்கப்பா. சகையுவ நினைவு கூர்ந்தீங்களப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா, சகையோட போகும்போது குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் வராதுரி கலந்தரே போ ஷாத்தாரி கலதரபா. ஆவியானவரே ரதுரி கலந்தரபோ ஷக்கரதரி கலதரபா.
லுதிரி கலந்தரே ஷாத்திரி கலந்தரபா. பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிறைவான ஆவியானவர் எங்க வாழ்க்கையில நிறைவாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நீர் வரும்போது எங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறணும். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் தகப்பனே ஆவியானவரே எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க மன்னித்து எங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. பழைய காரியம் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆவியானவரே நாங்கள் அறிக்கை இடுகிறோம், பழைய வாழ்க்கை எங்களுக்கு வேணாம்ப்பா. பழைய வாழ்க்கையில தகப்பனே ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள் வேண்டாம்ப்பா. ஆவியானவரே அப்பா எது எது எங்களுக்கு பயமுறுத்துற காரியமோ, எது எது தகப்பனே ஆவியானவரே எங்களை அப்பா எங்க சிந்தனையை கெடுக்கிற ஞாபகமோ ஆவியானவரே தோத்தே ஷாத்தரி கலந்தரபா இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே அது செய்ய அப்பா எங்களுக்கு அப்படியே மறந்து போவதாக. எவ்வளவோ காரியம் எங்களுக்கு மறந்து போகுதுப்பா. ஆனா எங்க வாழ்க்கையில அந்த நடந்த கசப்புகள் ஆவியானவரே மறந்து போகும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஜோமன போற பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நீங்க அப்பா இந்த நேரத்தை நீங்க பாதுகாத்திருக்கீங்க. ஆவியானவரே நீங்க முன்புரிச்சிருக்கீங்கப்பா. பண்ண போற பிரேயர் பாயிண்ட்ஸையும் நீர் எங்க இருதயத்துல வச்சிருக்கீங்க தகப்பனே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்களே வழி அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் பக்கம் 897 1ல இருந்து ஒரு 4 வசனம் வரைக்கும். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வரைந்தான். சோ இதுல என்ன அப்படின்னா ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். எரேமியாட்ட வந்து ஏசப்பா வந்து சொல்லுவாரு, உனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன்னு போய் ஒரு குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. போகும்போது பார்க்கும்போது அந்த குயவன் வந்து ஒரு பாத்திரத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா வணைந்து கொண்டு இருக்கிறான். வணைந்து கொண்டு இருக்கும் போது அது கரெக்டா வரல அப்படின்னா என்ன பண்ணும்போது அந்த அந்த மண் வந்து கெட்டுருச்சுன்னா தன்னோட இதுக்கு வந்து கரெக்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்பாண்டத்தை என்ன பண்றான்னா அதை கலைச்சிட்டு, அதாவது செஞ்ச மண்பாண்டத்தை கரெக்டா வரலன்னு சொல்லிட்டு அதை கலைஞ்சிட்டு என்ன பண்றாங்கன்னா வேறே பாத்திரமாக வந்து என்ன பண்றாங்கன்னா வணைகிறாங்க. சோ அப்ப வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு உவமையா அங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கர்த்தர் வந்து நம்மளை உருவாக்கி இருக்காரு. ஒரு காரியம்னு சொல்லி நம்மளை உருவாக்கி இருக்காரு. ஆனா நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படியாம நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து கீழ்ப்படியாம அவர் கையில நம்ம இருக்கிறோம். ஆனா அவர் சொல்ற காரியத்தை நம்ம பண்ணாம நம்மளுக்குரிய காரியத்தை வந்து நம்ம பண்ணும்போது அங்க வந்து என்ன பண்றாருன்னா நம்மள வந்து ஒரு உடைக்கிறது வரும். சரிங்களா? அப்பதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே அந்த பர்சனல் என்கவுண்டர்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கர்த்தர் கரத்துல வந்து இருக்கிறோம், முழுசா வந்து நம்மளை ஒப்பு கொடுப்போம். இப்ப வந்து நான் ஒரு காரியத்துல இருக்கிறேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஃபர்ஸ்ட் ஒரு நோக்கத்துல வந்து தெரிந்து கொண்டார், என்னை வரைஞ்சிட்டாரு, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நான் இடையில என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ட்ராக்கை நான் மாத்துறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்றேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும்? அவரு என்ன ஒரு பாத்திரமா வடைஞ்சாருன்னா அதை என்கவுண்டர் பண்ணுவார். அத திரும்பி வந்து வணையறதுக்கு தான் பாப்பாரு. இப்படி இந்த பிள்ளை வந்து இப்படி பண்ணுது, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் நம்ம வணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து தூக்கி போடாம நம்மள வந்து என்ன பண்றது, இந்த பிள்ளை அவ்வளவுதான் கீழ்ப்படியல, இது வேணாம், இந்த மண்ணு வேணாம், நம்ம வந்து வேற மண்ணை வச்சு வேற பாத்திரம் வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆண்டவர் வந்து தூக்கி போடாம என்ன பண்றாருன்னா வைக்கிறாரு. வச்சுட்டு
வேற பாத்திரமா என்ன பண்ணுவாரு அப்படின்னா வணைவாரு. அதுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல, ஒரு பர்சனல் என்கவுண்டருக்கு அடுத்து ஒரு 2வது இன்னிங்ஸ் மாதிரி இருக்கும். அத வந்து ஆண்டவர் தொடங்கும் போது அவ்வளோ அழகா நம்மள வணைஞ்சிருப்பாரு. நம்ம அதுக்கடுத்து ஆண்டவரை விட்டு போவே மாட்டோம். முதல்ல வந்து ஆண்டவரை சும்மா வணங்கிட்டு நம்ம விட்டுருப்போம். ஆனா எனக்கு ஒரு காரியம் நடக்கும்போது அது ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த என்கவுண்டர் நடந்துட்டு நம்ம இது பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை வந்து தூக்கி போடாம என்னை இன்னும் வந்து நான் யூஸ்ஃபுல் இல்ல, நான் வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம வருந்திக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல இது வரைக்கும் நான் வந்து ஒருவேளை நீ உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் நான் உன்னை வந்து மறுபடியும் வணைய வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளை திருத்துறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா முயற்சி பண்ணுவாரு. நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமோ அது எல்லாத்தையுமே பரவாயில்ல, நான் வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து அங்க பிதாட்ட என்ன பண்றாங்கன்னா பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் நம்மளை உருவாக்குறதுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாரு. நம்மளை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் அந்த பாத்திரம் வந்து எல்லாம் அந்த குயவன் கை வந்து ஒரு மண்பாண்டம் கரெக்டா அது வந்துட்டே இருக்கும். சில நேரத்துல வந்து எங்கேயாச்சும் அந்த டிங்கரிங் வேலை இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கை பட்டாதான் அந்த இடம் வந்து சரியாகும். அதே இடத்துல வேற கை வந்து பட்டுச்சுன்னா அது சரியாகாது, அது குழம்பி போயிடும், அந்த பாத்திரமே ஒழுங்கா வராது. சோ அவரோட கை எப்படி அழகா படும்போது அந்த சரியாகுதோ, அந்த அங்கங்க திருத்தமான காரியங்கள்லாம் எங்க சரியாகுதோ அதே போல வந்து ஏசப்பா நம்மள வந்து என்ன பண்றாருன்னா திருத்துகிறாரு. ஒரு பானையை வரைஞ்சிட்டு அதை வந்து என்ன பண்றாருன்னா நம்மள திருத்துவாரு. சோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ ஒரு தடவை கெட்டு போயிட்ட, இல்ல ஒரு தடவை நீ என்னோட பேச்சை நீ மீறி நீ செஞ்சுட்ட. கெட்டு போறதுன்னா வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஆனா பெரியவங்க எல்லாத்துக்குமே அந்த ஒரு தடவை ஆண்டவர் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம், அவர் ரொம்ப மன வருத்தமா இருந்திருப்பாரு. ஆனா அப்படி நம்ம மன வருத்தம் அவரை நம்ம பண்ணிருந்தாலும் அவர் நம்மளை தூக்கி போடாம, நம்ம இது என் புள்ள, நான் எடுத்து வணைஞ்சிருக்கேன், நான் மறுபடியும் இதை வேற பாத்திரமா வணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வணைஞ்சு அது என்ன பண்ணுவாரு அப்படின்னா அத அவர் பக்கத்திலே வச்சுக்கிடுவாரா. சில இதுல ஒரு ஒரு இதுல வந்து உவமையா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அந்த அந்த பாத்திரம் வந்து ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுதுன்னா சொல்படி கேட்காமயே இருக்கா. அதனால என்ன பண்ணாரு, அப்படியே ஓரமா வச்சிட்டாரு. ஓரமா வச்சோடனே அந்த மண்ணு வந்து என்ன கேக்குதுன்னா, அவ்வளவுதான் இனி வந்து என்னை வந்து பயன்படுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்ணு வந்து என்ன பண்ணும்னா அப்படியே வருத்தமா இருக்குமா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா எல்லா பானையுமே முடிச்சுட்டு அந்த ஃப்ரீ டைம்ல வந்து அந்த குயவன் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு பொறுமையா, ஏன்னா அந்த பாத்திரம் வந்து அந்த மண்ணு வந்து சொல்ல பேச்சே கேட்க மாட்டுது, அதனால ஓரமா வச்சிட்டாரு. அந்த மண்ணு நினைச்சிருச்சு அவ்வளவுதான் என்னை தூக்கி போட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அழகா அதுக்கடுத்து அவர் பொறுமையா இருக்கிற நேரத்துல அந்த குயவன் வந்து அந்த மண்ணை எடுத்து அழகா ஒரு பாத்திரம் மாதிரி வரைஞ்சு ஒரு அழகான ஒரு பொருளா வரைஞ்சு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல வந்து வைக்கிறாராம். வைக்கும் போது எல்லா பானைகளையும் விக்கிறதுக்கு தானே பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து எல்லாருமே கேட்கும் போது இந்த பானை மட்டும் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மத்த பானையை வாங்க வந்தவங்க இந்த பானையை மட்டும் விசித்திரமா பாக்குறாங்களாம். ஏன் அப்படின்னா இது அவ்வளவு அழகா இருக்கு, இதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இல்ல இல்ல இல்ல, அது வந்து அது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து அதை பண்ணினேன், அது என்னட்டையே இருக்கட்டும், இது வந்து எனக்கு பார்வைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இது ஏன் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வந்து அவங்களோட பெட்ரூம்ல அந்த மாதிரி ஒரு சிற்பமா செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வச்சுக்கிட்டாங்களாம். அதை வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சோ அதே போலதான் இன்னைக்கு வந்து ஏசப்பா வந்து நம்மளை வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிருப்போம். ஏசப்பா சின்ன பிள்ளை வாலிப வயசுல நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் பண்ணிருப்போம், இப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான் ஆண்டவர் என்னை யூஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா சொல்றாரு, இல்ல நீ பண்ண எல்லா தப்புமே வந்து எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், நான் வந்து உன்னை உருவாக்குறது வந்து ஸ்பெஷலா இருக்கும், நான் வந்து உன்னை யாரு கையிலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், மத்த பாத்திரங்களை கூட நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன், ஏன்னா அவங்க எனக்கு அவ்வளவுதான் வந்தாங்க செஞ்சாங்க, நான் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டேன், ஆனா நீ வந்து பாத்தேன்னா என்ன தப்பு பண்ணாலும் நீ என்கிட்ட தான் இருக்கிற, என் கையில வந்து விழுந்துடுற, அதனால நான் உன்னை பார்த்து நான் வணைகிறேன், நீ என்னோட பார்வையில வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்க, அதனால நீ என்னட்டதான் இருப்ப, நான் உன்னிட்ட நான் யார்கிட்டயுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் அதுல வந்து அழகா வந்து நம்மளுக்கு சொல்லுவார். சோ இப்படிதான் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலயும் வந்து நம்ம தப்பு பண்ணும்போது அவர் வந்து சொல்லுவார், இல்ல இல்ல நீ தப்பு பண்ணாலும் நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற தெரியுமா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இது பண்ணுவாங்க. சோ இன்னைக்கும் ஆண்டவர் வந்து குயவன் பார்வையில அந்த மண் பாண்டம் வந்து என்னது விசேஷமா இருந்தது போல நம்மளும் ஆண்டவரோட கரத்துல வந்து விசேஷமா இருப்போம், அவரோட பார்வையில வந்து நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா நாங்க உடைந்த பாத்திரம் ஆவியானவரே, இது உபயோகமே இல்லைன்னு இந்த ஊர் ஜனங்கள் சொல்லலாம், இந்த உலகம் சொல்லலாம். ஆனா என் தகப்பன் நீங்க சொல்றீங்க, நீ என்னுடைய கரத்துல இருக்கிற அப்பா அப்பா ஆவியானவரே அலங்கரிக்கப்பட்ட பாத்திரம்னு நீங்க எங்களை சொல்றீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க உடைந்த பாத்திரம் அல்ல, நாங்க வீணான போன பாத்திரம் அல்ல, என் கர்த்தர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துவீங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே வாசிச்ச சங்கீத பகுதியை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் டாடி. ஆவியானவரே அப்பா சில காரியங்கள் தகப்பனே ஆவியானவரே பிதாக்கள் அந்த அப்பா குழந்தைகளை உருவாக்குறதற்கும் குழந்தைகளோட அப்பா காரியங்கள் நிறைவேறதுக்கும் அந்த பிதாக்கள் இருப்பாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா அந்த பிதாக்கள் மூலமாக வருகிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பூமியை சுதந்திரித்து தகப்பனே உங்களுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதி